ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜி விலாக். உங்கள் அபிமான சூப்பர் ஜி விலாக். பிக் பாஸ் வீட்டில் 84வது நாள் இரவு 11 மணிக்கு கார்டனில் இருக்கக்கூடிய முட்டைக்குள்ள மணிச்சந்திரா, ரவீனா, விஷ்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா மாயாவை பற்றி தான் பேசுகிறாங்க. விக்ரம் போகும்போது அவங்க ரொம்ப ஓவராக பண்ணிட்டாங்க. இத்தனை வாரம் விக்ரமை பயன்படுத்திக்கிட்டு தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டாங்க மாயா. இந்த மாதிரி தான் அவங்க கவலையை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மாயா, பூர்ணிமா, ரவி, நிக்சன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாயா கரெக்டாக கேமராவுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து கேமராவை பார்த்து பார்த்து பேசுகிறாங்க. அவங்க பண்ணதெல்லாம் நியாயம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு திருடனும் நான் தான் திருடன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. மாயாவும் அந்த மாதிரி தான், அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. மாயா சொல்கிறாங்க, அதாவது விக்ரம் பெரிய துரோகம், நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வார்த்தையை தான் அடிக்கடி இன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. துரோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது போல் மாயாவுக்கு. ஏன்னா இது ஒரு கேமில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் வீட்டில் இருந்தும் எல்லாருமே அறிவுரை சொன்னாங்க. அவ்வளோதான். காலிலெல்லாம் போய் மாயா விழுந்தாங்க. அர்ச்சனாவுடைய ஃபேமிலி, அவங்க அப்பா காலிலெல்லாம் எல்லாருமே தான் கேள்வி கேட்டாங்க. இதில் இவங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னது எப்படி, எந்த வகையில் அது துரோகமாகும் அப்படிங்கிறது புரியல. அந்த துரோகம் வார்த்தை என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக படித்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் என்ன, இப்போ பிடிக்கல, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, விலகி போனாங்க. இவ்வளோ நாள் அடிமையாக இருந்தார், அதுக்கப்புறம் விலகி போனாங்க. அது விலகி போனால் அது துரோகமாக, இதுதான் எனக்கு புரியல. அதனால் துரோகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒருவேளை மாயா தான் ஒரு பெரிய துரோகியாக அந்த வீட்டில் இருக்கலாம். அவங்களுக்கு தான் அந்த துரோகம் அப்படிங்கிற வார்த்தையே பொருந்தும். அவங்க அடுத்தவங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, மாயா தான் அப்படின்னா பூர்ணிமா, ரவி கூடவே இருந்தாங்க. ஏதோ இப்போ ஆரம்பத்தில் இப்போ விஷ்ணுவுக்கு முன்னாடி விஷ்ணுவுக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரிலாம் பூர்ணிமா, ரவியை கணக்கு பண்ணி பேசலாம். அந்தளவுக்கு ஆரம்பத்தில் அவங்க கூட அந்த பெட்லெல்லாம் அப்படியே படுத்துக்கிட்டு ஏதோ ரகசியெல்லாம் பேசினாங்க. கேமராவை பார்த்து விக்ரம்லாம் வைக்கப்பட்டார். ஏதோ ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய அந்த முயற்சியெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தானே நல்லா ஒத்துமையாக இருந்தீங்க. ஆனால் நீங்களும் அந்த இடத்துல மாயா பண்ணது தப்பு தான். போகும்போது 1000 பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். கேமுக்காக ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் போகும்போது அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை கூட பூர்ணிமா, ரவி சொல்லவே இல்லை. அவங்களுக்கு சொம்பு தூக்குறதையே ஃபுல் டைம் ஜாப்பாக அங்கே பார்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய வேலையே அது மட்டும்தான். அவங்க மாயாவுக்கு சிறந்த சொம்பு தூக்கி அப்படிங்கிற ஒரு அவார்டை பூர்ணிமா, ரவிக்கு கொடுக்கலாம். பூர்ணிமா, ரவி மட்டும் கிடையாது, நிக்சன் அடுத்த சொம்பு தூக்கி. இவங்க பாருங்கள், மாயாவுக்கு சொம்பு தூக்கிறதுக்கு அப்படியே லைனாக ஆள், ஒரு ஆள் போச்சுன்னா இன்னொரு ஆள் போச்சுன்னா இன்னொரு ஆள், அப்படியே தவம் இருக்கிறாங்க. சரி, நிக்சன் போகும்போது மியூச்சுவல் ஃபண்டு காயின்லாம் கொடுத்துருந்தாங்க. பாசமாக பழகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாள் ஒன்றாவே இருந்தாங்க. சரி, மாயா பண்ணது தப்பு, அந்த இடத்துல தப்பு. நீங்கள் உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கும், அது ஓகே, உங்களுக்குள்ளே அது முடிஞ்சு போச்சு. போகும்போது எதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிறத நிக்சனாவது கேட்டிருந்துருக்கலாம். மாயா சொல்கிறதுக்கெல்லாம் அப்படியே ஒரு மயக்கத்திலேயே தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக அவர் மாயாவுக்காக பேசவும் செய்கிறாரு. சும்மா தலையாட்டிக்கிட்டு கம்முன்னு இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்காக மாயாவுக்காக சப்போர்ட் பண்ணி அவர் பேசுகிறாரு. அதனால் அவர் 2வது சொம்பு தூக்கி யார் அப்படின்னா நிக்சன். 3வது சொம்பு தூக்கி மாயாவுக்கு புதுசாக இப்போது நல்லவர் மாதிரி, உத்தமர் மாதிரி அப்படியே இருந்தார். கோல்டு ஸ்டார்லாம் 5 கொடுத்தாரு. அதனால் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதுக்கு விஜயவர்மாவுக்கு இருந்தது. இவ்வளோ நாள் நம்மளும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். வந்தப்போ அவரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்தப்போ அந்த முதல் நாளில் பயங்கரமாக டாஸ்க்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அதெல்லாம் மாயாவை டார்கெட் பண்ணி பயங்கரமாக அப்படியே அந்த டீமையே, பிரதீப்புக்கு ஆதரவாக அந்த டீமையே அப்படியே ஒரு மாதிரிலாம் அவர் பண்ணார். அது அவ்வளோதான் அந்த முதல் வாரத்திலேயே. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொம்பை தூக்கி இப்போ சொம்பாவே மாறிட்டார் விஜயவர்மா. மாயாவுக்கு அடுத்த சொம்பு தூக்கி விஜயவர்மா. இன்னும் சொல்லப்போனால் இவரும் நிக்சன் மாதிரியே மாயாவுக்காகவே பேசுகிறாரு. பேசாமல் போயிட்டார். அதுதான் இன்னும் இந்த வாரத்தில் அதெல்லாம் பார்க்கலாம். மாயாவுக்கு பேசுகிறது இல்லாமல் மாயாவாக மாறி கூட அவர் பேசுவார். அப்படி தான் இருக்கிறார் அவருடைய நிலைமையும். சுரேஷ் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார் நிக்சனை பற்றி. போகும்போது வெளியே கமல் சார்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தங்களை பற்றி இப்போயாவது உண்மையை பேசுங்க, உள்ளதான் நீங்கள் பேசலை, வெளியே போகும்போதாவது பேசுங்க, பயப்படாமல் பேசுங்க, பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொல்லியிருந்தாங்க. சுரேஷ் ஒரு வார்த்தை நிக்சனை சொல்லியிருந்தார். அப்போ அவர் மறுத்தார். நான் எங்கே பூர்ணிமாக்கா, மாயாக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடியே போகிறேன், அது சுரேஷ் ஏதோ சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவர் மறுத்தார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கூட சொல்லலை, அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டார். நீங்கள் மாயாக்கா பூர்ணிமாக்கா, மாயாக்கா பூர்ணிமாக்கா இப்படியே போய்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு 2 பேருக்கும் சொம்பு தூக்குறத ஒரு முழு நேர வேலையாக பிக் பாஸ் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நல்லா சொம்பு தூக்குங்க. சரி, மாயாவுக்கு சொம்பு தூக்குறது பூர்ணிமா ரவி, பூர்ணிமா ரவி மாயாவுக்கு சொம்பு தூக்குறது நிக்சன், மாயாவுக்கு மட்டும் சொம்பு தூக்கியாக சிறப்பாக செயல்படுவர் விஜயவர்மா. இப்படி தான் நம்ம நினச்சோம். ஆனால் மாயாவுக்கு சொம்பு தூக்குறது கமல் சாரும் கூட தான். கமல் சாரும் தூக்குறாங்க, பிக் பாஸும் சொம்பு தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லாரும் பேசுனாங்க. பேசும்போது மாயா பூர்ணிமா 2 பேரும் பேசுகிறத மட்டும்தான் காட்டினாங்க. லைவில் காட்டியிருந்துருக்கலாம். அந்த 1 மணி நேரம் எடிட்டிங்கில் இவங்க வந்து அவங்க 2 பேர் பேசுனதை மட்டும்தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் G2 மெமரிஸ், அந்த கோல்டன் மெமரிஸில் ஃபோட்டோ அவங்க ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க இல்லைங்களா, அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோலாம் அனுப்பியிருந்தாங்க. போகும்போது அந்த ஃபோட்டோலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போதே அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாயாவுடைய ஃபோட்டோவை மட்டும்தான் அப்படியே ஜூம் பண்ணி அவங்க காட்டுறாங்க. யார் ஃபோட்டோவையும் அவங்க காட்டல, மாயா ஃபோட்டோவை மட்டும்தான் காட்டுறாங்க. அப்போ பாருங்கள், இவங்க இதுதான் பண்ணுறாங்க. மாயாவை முன்னிலைப்படுத்தி மாயாவுக்காக ஒரு மோசமான கேமை செட்டப் பண்ணுறது வந்து பிக் பாஸ் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. மாயாவுக்கு சொம்பு தூக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்காக மாயாவை மட்டுமே வச்சு இந்த கேமை நடத்திட்டு அவங்களுக்கே டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் போயிடலாம். அதனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன விரும்புகிறாங்க, அவங்க எதுக்காக கோவப்படுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சமாவது, இது வந்து ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறதுனால கொஞ்சமாவது நீங்கள் அந்த ரியலாவது நடந்துக்குங்க, உண்மையை கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. மாயாவுக்கு சொம்பு தூக்கி நீங்கள் ஒன்றும் இப்போ சாதிக்க போகிறது கிடையாது. அவங்கள உயர்த்தி ஏன் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இது வந்து அவங்க ஃபோட்டோவை காட்டுறதும் அவங்கள பேசுகிறத காட்டுறதும் இதையே பண்ணாதீங்க, கொஞ்சம் மாற்றி காட்டுங்க. பூர்ணிமா ரவி என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்களும் விமர்சனம் பண்ணியிருக்காங்களா, அதாவது விஷ்ணு, மணிச்சந்திரா, ரவீனா அந்த மாதிரி எல்லாரையும் சொல்கிறாங்க. நாங்களும் தான் பேசணும், ஏன் எங்களை மட்டும் இந்த மாதிரி கெட்டவங்க மாதிரி காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, பேசுகிறது போனது எதுவும் கிடையாது. ஒன்றும் புரியாதவங்க மாதிரியே நடிச்சுக்கிட்டே கமல் சார் வேணால் நீங்கள் நடிக்கலாம். அவர் வந்து பார்த்து ஐயோ பாவம் அப்படி இறக்கப்பட்டு உங்ககிட்ட அவர் வந்து பேசிகிட்டு இருக்கலாம். எல்லாமே தெரியும். அதனால் சும்மா ஒன்றுமே புரியாதவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. போகும்போது எதுக்கு இந்த மாதிரி ஆட்டிடியூட் பண்ணீங்க அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி. அதுக்கான பதில் என்ன? என் கோபம் நான் இப்படி தான் காட்டுவேன் அப்படின்னா அது எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் இப்படி தான் விமர்சனம் பண்ணுவோம். அது பிடிக்கல, அது தப்பான ஒரு செயல். அதனால் அதை பற்றி தான் சொல்லுவோம். போகும்போது நான் இப்படி என் கோபத்தை இப்படி தான் நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இது ரியாலிட்டி ஷோ. உங்கள் வீட்டில் வந்து இப்போ நாங்கள் கேட்க போகிறது கிடையாது. ரியாலிட்டி ஷோவில் அப்படி தான் கேட்போம். ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் கேம் தான். நீங்கள் போகும்போது அவர் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து கேட்பாங்க. உள்ளே இருக்கிறவங்களும் கேட்பாங்க, வெளியே இருக்கிறவங்களும் கேட்பாங்க. அதனால் அதை வந்து பூர்ணிமா ரவி வந்து மாயாவுக்காக அப்படியே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அப்படியே தொண்டை மக்கின மாதிரி பேசுகிறாங்க ஆன்னு. இது வந்து கமல் சார்கிட்ட தான் எடுபடும். நீங்கள் உட்காந்து பேசலாம். இல்லைனா ஏதாவது பிக் பாஸ்ட்டு ஏதாவது வளைஞ்சிங்கன்னா அவர் ஏதாவது உங்களுக்கு ஆறுதலாக ஏதாவது வார்த்தைகள் சொல்லுவாங்க. இதுதான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் 85வது நாள் ஒரு 8:45 மணிக்கு காலையில் விசித்ரா மேடம் பிக் பாஸ் கிட்டேருந்து வந்த அந்த அறிவிப்பை படிக்கிறாங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, நீங்கள் இப்போது டைட்டில் வின்னர் ஆகிட்டீங்க. 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒருத்தங்க உங்களுக்கு உதவி பண்ணவங்க, ஒருத்தவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க. இந்த அடிப்படையில் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களா எழுந்து பேசுனாங்க. ஆனால் யாரையுமே காட்டல. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து மாயா பேசுனதையும் பூர்ணிமா ரவி பேசுனதை மட்டும்தான் காட்டியிருந்தாங்க. மாயா வந்து பேசுனா எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க தேவையில்லாத ஏதோ பேசுவாங்க. டைரக்டர், ப்ரொடியூசர் அப்படியே பயங்கரமாக அவங்க சினி ஃபீல்டில் அப்படியே கொடி கட்டி பறக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் அப்படியே ஸ்கிரிப்ட் லோகேஷ்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒன்று பில்டப் கமல் சார் கூட நடிச்சிட்டாங்களாம். அப்படியே பயங்கர பில்டப் கொடுத்துட்ருக்காங்க வீட்டில் மாயா. இது வந்து நிக்சன் உங்கள் வாய்ப்புக்காக உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது சினிமாவில் வாய்ப்பு கொடுப்பீங்க, ஏதாவது இந்த மாதிரி சொன்னால் அவர் மட்டும்தான் நாக்கை தொங்க போட்டு உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருப்பாங்க. யாருமே உங்கள் பில்டப்பை நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவி அவங்க பேசுனதை காட்டுறாங்க. யாராவது அர்ச்சனா பேசுனது, தினேஷ் பேசுனதெல்லாம் காட்டல. அவங்க பூர்ணிமா ரவி என்ன ஆக்கப்பூர்வமாக பேசிட போகிறாங்க. அவங்க வந்து பிக் பாஸ் தான் சாரி கேட்கணுமா பூர்ணிமா ரவி கிட்ட. பிக் பாஸ் நிறையா வந்து தப்பு பண்ணிட்டாங்களாம், இவங்களுக்கு வந்து எதிராக செயல்பட்டாங்களாம். அவங்க திட்டினதையே அவங்களே காட்டிக்கிறாங்க. நல்லா திட்டுங்க பூர்ணிமா ரவி, அவங்களுக்கு அப்போ கூட உரைக்காது பிக் பாஸ் டீமுக்கு. நல்லா திட்டுங்க, முடிஞ்சால் இன்னும் கூட நல்லா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் விசித்ரா மேடமும் ரவீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. விசித்ரா மேடம் பேசுகிறது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா, பூர்ணிமா ரவிக்கு ரொம்ப அன்பு அதிகமாக இருக்கான்.
அன்பு அதிகமாக இருக்குது, வம்பு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவங்க அன்பு அதிகமாக தான் இருக்குது, யார் மேலே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்விக்குறி. அவங்களுடைய அன்பு அப்படிங்கிறது மாயா கூட மட்டும்தான், மற்றவங்க கூட எல்லாமே வம்பு தான். அதுக்கப்புறம் விஷ்ணு கூட இருக்கும், அது இருக்குமா இருக்காதா, ஒரு வாரம் இருக்கும் அப்புறம் இருக்காது, அப்படியே போய்கிட்டு இருக்காது. அது ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. இப்போ விக்ரம் கூட தான் அன்பு அன்பு வச்சாங்க முதல். விஷ்ணுவுக்கு முன்னாடி விக்ரம் கூட தானே அவங்க அன்பாக இருந்தாங்க, எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இப்போ அப்புறம் லாஸ்ட்டாக போகும்போது வம்பு பண்ணலையா, அந்த மாதிரி தான். அதனால் விசித்ரா மேடம் இன்னும் பூர்ணிமா ரவியை வந்து முழுசாக புரிஞ்சிக்கல. இவ்வளோ நாள் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறாங்க, தன்னை வந்து வயது மிகுந்தவர், அனுபவம் உள்ளவர் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்க பூர்ணிமா ரவியை புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகளில் காலை ஒரு 11:40 மணிக்கு பூர்ணிமா ரவிக்கிட்ட திட்டு வாங்கின பிக் பாஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு, ஏன்னா கேப்டன் கிடையாது, போன வாரத்தில் இருந்தே கிடையாது, அதனால் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு 3 பேரை தேர்வு செய்யணும். ஏன்னா ஆட்கள் அப்படிங்கிறது கம்மி, குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. 3 பேரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து முதல்ல வந்து தினேஷ் பேசுகிறாங்க. அவங்க வந்து மணிச்சந்திரா, ரவீனா, விசித்ரா மேடம் வந்து நல்லா வேலை செய்வாங்க. போன வாரம் எதுவுமே அவங்க வந்து ஒன்றும் குறுக்கிடலை, எதுவுமே பண்ணலை. அதனால் விசித்ரா மேடம் இருந்தால் நல்லா சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த அடிப்படையில் காரணத்தை சொல்கிறாரு விசித்ரா மேடத்துக்கு மட்டும். ஏன்னா தப்பாக நினச்சிப்பாங்க இல்லைங்களா, தினேஷ் சொன்னாவே, அவங்க தினேஷ் பேசினாவே தப்பாக நினச்சிக்கிறாங்க. வாரம் மாறுது. அவங்க வந்து இப்போ வந்து மாயா பேசினா அப்புறம் சண்டை போட்டாங்க, அப்புறம் சேர்ந்துக்கிட்டாங்க. அர்ச்சனா பேசினாங்க, ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் சண்டை போட்டாங்க, அப்புறம் பேசிக்கிட்டாங்க. ஆனால் தினேஷ்கிட்ட மட்டும் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசினாவே, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் எது பேசினாலுமே அவங்களுக்கு வந்து குற்றமாக தான் தெரியுது. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் மாயா கிட்ட வந்த அந்த நல்ல எண்ணம், மற்றவங்க யாரு கூட இருந்தாலும் வரக்கூடிய அந்த நல்ல எண்ணம் தினேஷ்கிட்ட மட்டும் ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. அதனால் அவங்க தினேஷ் வந்து அவர் காரணம் சொல்கிறாங்க, விசித்ரா மேடம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத காரணம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து விசித்ரா மேடம், ரவீனா, மணிச்சந்திரா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக விசித்ரா மேடம் தான் வேணும், போன வாரம் நான் நல்லா சாப்பிடல, இந்த வாரம் நல்லா சாப்பிட்ணும், விசித்ரா மேடம் வந்து நல்லா சமைப்பாங்க எனக்கு தெரியும், அதனால் அவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தான் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா மேடம் எழுந்து பேசுகிறவங்க வந்து தினேஷை தான். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது தான், அவர் சொன்னாரா, ஒரு இடத்துல இவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. பெரியவங்கன்னா எல்லாத்துக்கும் தான் வயதானவங்க, பெரியவங்க, அனுபவம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்க, அனுபவம் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ சின்ன பசங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்களேன், கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்களேன், ஒன்றும் ஆக போகிறது இல்லையே. ஆனாலும் உடனே டார்கெட், உடனே அவங்க வந்து இப்போ தினேஷை தான் சொல்லுவாங்க, உடனே பேசுகிறாங்க, உடனே அவர் குரல் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதே தான் விசித்ரா மேடமும் கம்முன்னு இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, அவங்கள தான் உடனே பேசுகிறாங்க. 2 பேருமே ஒன்று தான். அதனால் இப்போ இவங்க எழுந்து கூல் சுரேஷ், தினேஷ் இருக்கும்போது கிச்சனில் அப்படி இப்படின்னு பழைய கதை, கூல் சுரேஷை போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் பழைய கதை முதல் வாரத்தில் இருந்ததெல்லாம் பேசுவாங்க போல் மேற்கோள் காட்டி. அதனால் இவரை பற்றி பேசுனதுனால இப்போ தினேஷ் உள்ள வராரு, என்னை பற்றி பேசுகிறீங்க, நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இல்லை, நான் இங்கே பேசுகிறது, நான் தான் இங்கே பேசுவேன், நான் தான் எழுந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எழுந்து இது சம்மந்தமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க உள்ளே வர மாட்டாங்க, பேசுகிறதெல்லாம் அவங்கள பற்றி. அப்போ அவங்க 2 வார்த்தை பேச தான் செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு என்ன காதாக கேட்காது. அப்போ காது கேட்காத நபராக இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பேசினாலும் அவங்களுக்கு கேட்க போகிறதில்ல. அவர் சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பார், நீங்களும் ரசிச்சுக்கிட்டே அவரை திட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். அவருக்கு காது கேட்கும், அதனால் அவருக்கும் சூடு சுரணை இருக்குது, அதனால் அவரும் ஏதோ பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. 2 பேருக்குமே அப்படியே விவாதங்கள் போகுது. அப்புறம் கடைசியில் தேர்வு செஞ்சாச்சு, மணிச்சந்திரா, விசித்ரா, விஷ்ணு. 3வதாக ஒரு 3 பேருங்கிறதுனால அங்கே ஆள் பத்தாது, இன்னொருத்தவங்க வேணும் அப்படிங்கிறதுனால விஷ்ணுவும் சேர்த்தாச்சு உள்ள. அவரே வந்துட்டார், எதுவும் சொல்லலை. ரவீனா, இந்த 4 பேர் தான் ஸ்மால் பாஸ் வீட்டில் பராமரிக்கிறதாக இருந்தாலும் சரி, அவங்க சமையல் பண்ணுறதாக இருந்தாலும் இந்த 4 பேர் தான். பொதுவாகவே அர்ச்சனாவுக்கு வேலை செய்கிறது பிடிக்காது தான், அது உண்மை தான். அதனால் இந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்புறதில் சில பேர் அவங்க பேரை சொன்னாங்க. அப்புறம் தினேஷ் தான் சொன்னாங்க, போன வாரம் அர்ச்சனா அங்கே இருந்தாங்க, இந்த வாரம் வேண்டாம், இல்லாதவங்களாக ஒருத்தங்களை அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விசித்ரா மேடத்தை சொல்லியிருந்தாங்க. அதனால் அர்ச்சனாவை வந்து டார்கெட் பண்ணதுனால விசித்ரா மேடம் போனதுனால, ஏன்னா விசித்ரா மேடம் பேசியிருந்துருக்கலாம் அர்ச்சனா வரணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை விட்டுட்டாங்க, அவங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. தொந்தரவு மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா இந்த செலக்ட் பண்ணதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விசித்ரா மேடம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கு உள்ளே வராங்க. அர்ச்சனா வந்து
மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிற மாதிரி மண்டியிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12-15 மணிக்கு மதியம் ரவீனா அர்ச்சனா பேசிகிட்டு இருக்காங்க பெட்ரூமில். ரவீனா தான் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா புரிய வைக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி வேலை ஏதாவது சமைக்கும்போது மற்றவங்களையே வேலை வாங்குறீங்க, அதை வந்து நீங்களே பண்ணிடலாம், அதுதான் எனக்கு பிடிக்கல, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவங்க சொல்கிறாங்க அர்ச்சனா, நான் ஒரு ஆர்வ கோளாறில் சமைக்க போயிடுறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது எடுத்து கொடுத்தா தான் நான் சமைக்க முடியும், அதனால தான் நான் கேட்பேன், ஏன்னா அங்கே ஏதாவது பண்ணால் தீஞ்சிடும் இல்லைங்களா, கருகிடும், சமையல் பாதிலே நிறுத்திட்டு நான் அந்த பொருளை எடுக்க போனேன்னா அது வந்து கருகிடும், அப்படிங்கிறதுனால தான் நான் வேலை வாங்குவேன் மற்றவங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, போன முறை ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கும்போது நான் கண்ணால் பார்த்தேன், எதுவுமே சமையலே ஆரம்பிக்கல, கடாய் எதுவுமே நீங்கள் வைக்கல, அந்த அடுப்பில் வைக்கல, அப்படி இருக்கும்போதே நீங்கள் மற்றவங்கள வந்து வேலை வாங்குறீங்க, அது மட்டும்தான் உங்ககிட்ட குறை, மற்றபடி நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பேசுகிறீங்க, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, அதை ஒன்றை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து உண்மையான வார்த்தை. அது ஒன்று மட்டும் தான், நல்லா தான் பேசுகிறாங்க. விக்ரம் போனதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கு முன்னாடி கேமுக்காக ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் போகும்போது மாயா அந்த மாதிரி பண்ணாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கேள்வி கேட்டாங்க நல்லாவே மாயா கிட்ட. அதெல்லாம் சிறப்பாக இருந்தது. அதெல்லாம் நிஜமாவே நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் கேட்க முடியாது, நம்ம இங்கே பேச தான் முடியும். ஆனால் நம்மளுடைய எண்ணத்தை அங்கே வந்து கேள்வியாக கேட்கக்கூடிய நபராக அர்ச்சனா இருப்பது என்பது சிறப்பாக இருந்தது. இந்த ஒரு குறை மட்டும்தான், அவங்க பொதுவாகவே வேலை செய்ய மாட்டாங்க, வேலை செஞ்சால் அழுதுகிட்டே அதை ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க. அது ஒரே ஒரு குறை தான். அது ரவீனா ரொம்ப அழகாக மென்மையாக அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னாங்க, சண்டை எதுவுமே இல்லை. இருந்தாலும் அர்ச்சனா கொஞ்சம் அப்படியே ஏற்றுக்காமல் முழு மனசோடு அவங்க ஏற்றுக்கல, இருந்தாலும் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று எனக்கு பிடிக்கல, அந்த குழந்தைங்கலாம் விளையாடும்போது நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிட்டீங்க, அந்த குழந்தைங்க அந்த ஃபேமிலிலாம் வந்தபோது அந்த பசங்க 2 பேர் வந்து எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா குழந்தைங்க, அப்போ வந்து ஏதோ சொல்லியிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து ரவீனாவுடைய குடும்பத்திலிருந்து அவங்க அண்ணா, அவங்க கூட இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் மணியை ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அது வந்து அர்ச்சனாவுக்குலாம் தெரியும். ஒரு வேளை அதை வந்து வெளிப்படுத்தியிருந்திருக்கலாம் ரவீனாவுக்கு எதிராக. ஏதோ விளையாடாத ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அது அந்த குழந்தைங்களே ரவீனா கிட்ட வர்றதுக்கு வந்து விளையாடுறதுக்கு பயந்தாங்களாம். அதில் எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப இல்லை, என்னுடைய பாயிண்ட் அது எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, ஓகே அப்படிங்கிறத அவங்க கடைசியில் எதுவும் பண்ண முடியல, ஏற்றுக்கிட்டாங்க வேறு வழி இல்லாமல். இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே, அதாவது ரவீனாவும் அர்ச்சனாவும் பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் அவங்க பெட்டில் விசித்ரா மேடம் இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே குறை தான் அவங்களுக்கும். ஏன்னா இப்போ ரவீனா பேசும்போதே சொன்னாங்க, இது என்னுடைய பாயிண்ட் மட்டும் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்கள் உங்களை பற்றி, இது ஒன்று தான் உங்ககிட்ட பெரிய தப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரவீனா சொன்னாங்க. அதனால் விசித்ரா மேடத்துக்கும் அந்த குறை இருக்குது, அர்ச்சனா வந்து வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நான் சொன்னேன் பார்த்தியா, இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி விசித்ரா மேடம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அது ஓகே, நீ உங்கள் சிஸ்டர் கூட அடிச்சிக்கிற, அது பேசிக்கிற, அது நீ வேலை வாங்குற, அதெல்லாம் வேறு, இங்கே அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவுரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சிஸ்டர் ஞாபகம் வந்துருச்சு அர்ச்சனாவுக்கு. அவங்க அழமாட்டேன்னு சொன்னாங்க, இன்றைக்கி திரும்பவும் அழுதாங்க, அழுதுகிட்டே பேசினாங்க விசித்ரா மேடத்துக்கிட்ட. ரவீனா இங்கெல்லாம் பேசிவிட்டு அங்கே வெளியே முட்டையில் கார்டனில் இருக்கக்கூடிய முட்டையில் மணிச்சந்திரா விஷ்ணு அங்கே தான் இருக்கிறாங்க. இங்கே சொல்லிவிட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க. இப்போ வந்து விசித்ரா மேடமும் அர்ச்சனாவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் அழுகு சத்தம் கேட்குது. ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் உள்ளே போனேன், அர்ச்சனா கிட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாம் எடுத்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே விஷ்ணுக்கிட்டையும் மணிச்சந்திராக்கிட்டையும் ரவீனா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே அழுகு சத்தம் கேட்குது. அங்கே விசித்ரா மேடத்துக்கிட்ட பேசிவிட்டு அவங்க சிஸ்டர் பற்றி அவங்க சொன்னதுனால, என் சிஸ்டர் நாங்கள் அடிச்சுப்போம், எல்லா இடத்துலையும் அடிச்சுப்போம், பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்போ ரவீனா பயந்துட்டாங்க, நம்ம ஏதாவது சொல்லி தான் அவங்க அழறாங்க போல், அதனால் அவங்ககிட்ட சொல்கிறதே நல்லது சொல்கிறதா இருந்தால் கூட பயமாக இருக்குது, பாருங்கள் அழறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஷ்ணு சொல்லிட்டாரு, அட போங்க, என்ன உங்களால் பண்ண முடியும், இனிமேலாம் நான்லாம் கம்முன்னு இருக்க மாட்டேன், என்ன நீங்கள் பண்ணுவீங்க, பிக் பாஸ்ட்டை கேட்குறாங்க, வெளியே தானே அனுப்புவீங்க, அதெல்லாம் நான் ரெடியாக இருக்கேன் போகிறதுக்கு, இனிமேலுக்கு என்ன, கடைசியாக வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு, இனிமேலாம் பயப்படுற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அசால்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் ஒரு மதியம் 2:30 மணிக்கு 13வது வார நாமினேஷன் அப்படிங்கிறது நடக்குது. 2 பேரை தேர்வு செய்யணும். அது வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா நேரடியாக தான், ஓப்பனாக தான் நடக்குது. யார் சொல்கிறது எல்லாருக்குமே தெரிய போகுது. ஏன்னா இப்போ வந்து ஆட்களும் கம்மி. இது வரைக்குமே வாயங்களை ஏதாவது மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே சொல்லணும், ரொம்ப கடினமாக தான் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் வந்து விசித்ரா மேடத்தையும் நிக்சனையும் சொன்னாங்க.
தினேஷும் விடுற மாதிரி இல்லை விசித்ரா மேடத்தை, விசித்ரா மேடமும் தினேஷை விடுற மாதிரி இல்லை. அதனால் இப்போ இவங்க 2 பேருக்கும் அப்படியே எதிரும் புதிருமாக அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நல்லாவே பார்க்க முடியுது. எப்போ பார்த்தாலும் இவர் ஏதாவது ஒன்று சொல்கிறாரு, அவங்களும் சரி அவர் ஏதாவது பேசிட்டு போகிறாருன்னா அவங்களும் விட்டுற மாட்டாங்க. ஒரு முறையாவது இதில் யாராவது ஒருத்தங்க விட்டுட்டாங்கன்னா அடுத்த தடவை அதை யார் சொல்கிறாங்க இது தப்பு அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏன்னா இப்போ அவங்க விட்டுட்டாங்க, பரவாயில்ல, ஓகே, மன்னிச்சு விட்டுட்டாங்க, இல்லை ஏதோ ஒன்று பின்வாங்கிட்டாங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடும். யாராவது பேசுனா பாரு அவங்க விட்டுட்டாங்க, அவர் பேசுகிறாரு, அதை வந்து ஒரு குறையாக நம்ம பேசலாம். இவங்களும் சொல்கிறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க. இதில் யாரை என்ன சொல்ல முடியும்? இவங்க ஒரு வார்த்தையை விட்டாங்கன்னா அவங்க ஒரு வார்த்தையை விடுறாங்க. அதனால் இப்போ இவங்க 2 பேருமே உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டா, இப்போ மாயா கூட விசித்ரா மேடம் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இவர் கூட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு குறை. அவங்க தான் சின்ன பையன், சரி இவங்க அனுபவம் உள்ளவங்க, மூத்தார், கமல் சார் சொல்லுவாங்கள்ல வயது மிகுந்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் கமல் சாரும் மேற்கோள் காட்டிலாம் பேசுவாங்க. இப்போ இவங்க தானே வயது மிகுந்தவர், கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க, அதனால் அவரை கூப்பிட்டு பேசிட வேண்டியது தானே, இதில் என்ன இருக்குது, பிரச்சனை இல்லாமல் போயிடுமே. இல்லை அவரை வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே மாறி மாறி அப்படியே கொண்டுட்டு போகிறது தான் கேமா அப்படிங்கிற கேள்விக்கெலாம் வருது. அதனால் தினேஷும் விடுற மாதிரி இல்லை, விசித்ரா மேடமும் விடுற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ரவீனா அவங்க வந்து நிக்சனையும் மாயாவையும் சொல்கிறாங்க. நிக்சன் மாயாவை சொன்ன காரணம் வந்து விக்ரம் போகும்போது ரொம்ப ஓவராக பண்ணாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க ரொம்ப அதை கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ அர்ச்சனா பார்த்தாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, கேள்விகள்லாம் கேட்டாங்க. இவங்க நேரடியாக அதை கேட்கலனாலும் நாமினேஷனில் அதை சொல்லிட்டாங்க. இந்த காரணம் தான் நான் உங்களை வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த காரணத்தை சொல்லிட்டாங்க. மாயா ரொம்ப அப்படியே அசால்ட்டாக அப்படியே போடா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கே பிக் பாஸே கைக்குள்ளே இருக்காண்டா, நீலாம் என்ன பண்ண முடியும், நான் தான் டைட்டில் வின்னர், எல்லோரும் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே முகம்லாம் ஒரு பாவனைலாம் ரொம்ப பயங்கரமாக கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாமே நல்லதுக்கு தான், அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் வர்மா சொம்பு தூக்கி பாருங்கள், சொம்பு தூக்கி மாயாவினுடைய சொம்பு தூக்கி, அவர் வந்து சிறந்த ஒரு சொம்பு தூக்கி. நிக்சனுக்கும் இவருக்கும் பயங்கர போட்டி, ரொம்ப டஃப்பாக இருக்குது. மாயாவுக்கு நான் தான் சொம்பு தூக்குவேன்னு நிக்சன் ஒரு பக்கம் பயங்கரமாக போட்டி போடுறாரு. இல்லை நீ வந்து பூர்ணிமாவுக்கும் 2 பேருக்கும் சேர்த்து தூக்குற, நான் வந்து மாயாவுக்கு மட்டும்தான் தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் விஜய் வர்மா உள்ளே புகுந்து இப்போ சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. பரவாயில்ல, இவர் வந்து இப்போ விஷ்ணு ரவீனா வந்து மாயாவை பண்ணதுனால வேறு எந்த காரணமும் கிடையாது, ஒரு காரணமும் கிடையாது. அதனால் ரவீனா வந்து மாயாவை பண்ணதுனால இந்த மாயா சொம்பு தூக்கி விஜய் வர்மா ரவீனாவை வந்து நாமினேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா அவங்க வந்து மாயாவை நாமினேஷன் பண்ணாங்க. காரணம் விக்ரம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க. அது கரெக்டான ஒரு சரியான காரணம் தான். அதுக்கப்புறம் நிக்சன் சொம்பு தூக்கிய இப்போ சொம்பு தூக்கிங்களையும் நம்ம உள்ளே கொண்டு வரணும் இல்லைங்களா, அதுதானே முறை. அதனால தான் சரியாக வந்து அர்ச்சனா நிக்சனையும் பண்ணாங்க. ஏன்னா அவர்லாம் இப்போ பார்க்க முடியல, அவங்க சொன்னது இதுதான், மாயா பூர்ணிமா கூல் சுரேஷ் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவருடைய கேம் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு சொம்பு தூக்கியே அப்படியே காலத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் இருக்குது. அதை தான் சொல்லி தான் அவங்க வந்து அவருடைய பேரை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிக்சன் அவர் மாயாவினுடைய சொம்பு தூக்கி நிக்சன் யாரை பண்ணாங்கன்னா மணிச்சந்திராவை, அப்புறம் தினேஷ். அவர் பயங்கரமாக அதுக்கு ஒரு விளக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். யார் அப்படின்னா இவர் நிக்சன். என்ன விளக்கம்னா, மாயாவுக்கும் விக்ரமுக்கும் இடையில இருக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எதையுமே புரியாமல் மணிச்சந்திரா வந்து பேசுகிறாராம். ஒன்றுமே புரியாத நபராக அங்கே மணிச்சந்திரா இருக்கிறாராம். அதனால் அது ஒரு பர்சனல் மாதிரி அவர் பேசுகிறாரு. என்னமோ இங்கே எப்போ ரியாலிட்டி ஷோவில் நீ ஒவ்வொரு அசைவும் எல்லாருமே பார்க்குறாங்க, ஒவ்வொரு அசைவையுமே அங்கே வந்து விமர்சனம் பண்ணலாம். பர்சனல்னால் நீ வந்து வெளியே போய் உட்காந்து நீ உங்கள் வீட்லேயோ அதுவும் உங்கள் வீட்டில் பேசினா தான் அது பர்சனல், ரோட்டில் பேசினா கூட அது பொது இடம், எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அப்படி பொது இடத்துல கேள்வி கேட்குறவங்க ஒரு ரியாலிட்டி ஷோவில் எல்லோரும் பார்க்குறாங்க, கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இவர் வந்து அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் பர்சனல், நீ மூக்கு நுழைக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் சொம்பு தூக்கினா அது வந்து நிக்சன் 100%ங்க அப்படியே பயங்கரமாக சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையிலே அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் விஷ்ணு எழுந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாயாவியும் விஜய் வர்மாவையும் சொல்கிறாங்க. கரெக்டு தான் அவங்க சொன்னது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாயா வந்து இவ்வளோ நாள் வந்து விக்ரமை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டாங்க, போகும்போது கூட அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தப்பு, அந்த காரணத்துக்காக நான் அவங்கள வந்து நாமினேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விஜய் வர்மா வந்து டான்ஸ் மாரத்தான் டாஸ்கில் தப்பிச்சிட்டாரு. ரவீனாவை மட்டுமே எல்லோரும் சொன்னாங்க, அவரும் அங்கே குற்றவாளி தானே, ஆனால் நல்லவர் மாதிரி அவர் அப்படியே தப்பிச்சிட்டாரு
அவர் பண்ணதும் தப்பு அப்படிங்கிறத சொன்னார். கரெக்டு தான். ஆமாம், கமல் சாரே வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து மற்றவங்க பேசும்போதெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் விஜயவர்மா பேசும்போது மட்டும் கமல் சார் எதுவுமே சொல்லலை. அப்படி ரசிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் பேசுகிறதெல்லாம் ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டு இருந்தார். இந்த 5 கோல்டு ஸ்டாரு, அதுக்கப்புறம் இந்த நிக்சன் ஆடும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்தது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணதுனால கொஞ்சம் நல்ல பேர் கிடச்சிது. அதுவும் இப்போ மாயாவுக்கு சொம்பு தூக்கி அவங்கள மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பேரும் எல்லாமே புஷ்வானம் ஆயிடுச்சு, புஷ்ஷுன்னு போயிடுச்சு. விஜயவர்மா உண்மையான குணம் அப்படிங்கிறது வெளிவந்துருச்சு. அதுக்கப்புறம் மாயா தலைவி, ஒரு கேங் குரூப் தலைவி வந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வெக்கமாக இல்லை, அசிங்கமாக இல்லை, அதுவா இல்லை, இதுவா இல்லை, என்ன அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பேசுனாங்க பாருங்கள். வெக்கமாக இல்லை, வெக்கமாக இல்லைன்னு இப்படி இழுக்கிறாங்க. வெக்கமாக உனக்கு இல்லையா மாயா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்தது. உனக்கு வெக்கமாக இல்லையா, உனக்கு மானம் இல்லையா, உனக்கு சூடு இல்லை, உனக்கு சொரணை இல்லை மாயா, அதனால தான் நீ இந்த மாதிரி அந்த வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்க. பிக் பாஸுக்கும் வெக்கமானம் சூடு சொரணை கிடையாது, அதனால தான் உனக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ், அப்படி தான் இருந்தது. உடனே இந்த மாதிரி பேசுனதுனால என்னவோ அங்கே வந்து பேசிட்டு போகலாம், மற்றவங்க நீங்கள் வந்து மற்றவங்களை விமர்சனம் பண்ணிட்டு போகலாம். வெக்கமாக இல்லையா, அதுவா இல்லையான்னா ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவன உணர்ச்சி இல்லாத ஒரு ஜடமாக உட்காந்துருக்காங்க. அதனால் விஷ்ணுவுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. அவர் பேசுகிறார், ஏச்சி நீ போ, வெளியே போய்கிட்டே இரு. இதே தான் அவங்க மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாயையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ஆள் கமல் சார் அப்படிங்கிறதுனால பிக் பாஸ் வீட்டை வந்து அவங்களுடைய வீடாகவே நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொம்பு பிக் பாஸ் டீமே சொம்பு தூக்குறதுனால அவங்க ஒரு அதிகாரம் படைத்தவங்களாக அங்கே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் போங்க, வெளியே போய்கிட்டே இருங்க. விக்ரமையும் அப்படி தான் சொன்னாங்க திட்டும்போது, வீட்டை விட்டு வெளியே போ. அது வந்து அவங்க சொல்கிறதே நடந்தது. விக்ரம் தானே வெளியே போனாங்க. அதனால தான் அவங்க வந்து அப்படியே அவங்கள கேவலமாக பார்த்ததெல்லாம் இதுதான் காரணம். ஏன்னா அதனால தான் இந்த வாரம் இங்கே இருக்கிறாங்க. கண்டிப்பாக மாயா வெளியே போனால் தான் நல்லதுக்கு காலம் அப்படிங்கிறது உண்மையாகும். மாயா கூடவே அவங்களுக்கு முழு நேர வேலையாக சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்கிற நிக்சனும் வெளியே போகணும். அப்போ தான் அது வந்து சிறப்பாகவே இருக்கும். போட்டியை வந்து ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அது வரையும் பிக் பாஸே பார்க்க முடியாது. இவங்க 2 பேரையும் மாயா மூஞ்சை பார்க்கவே முடியல பிக் பாஸில். அதனால் எரிச்சலாக தான் இருக்குது பிக் பாஸை பார்க்கவே, அந்த மாதிரி தான் இருக்குது. இறுதியாக இந்த வாரம் நாமினேஷன் ஆனவங்க பார்த்தீங்கன்னா மாயா, நிக்சன், தினேஷ், மணிச்சந்திரா, ரவீனா, விஜயவர்மா, விஷ்ணு, இந்த 7 பேர் தான். இந்த வீடியோனுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். பிக் பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனலில் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் ஜி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.